அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. இவன் விளக்கை அணைத்துவிட்டு கட்டில் நோக்கி வந்தபோது அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். உணர்வு பூர்வமாய் அவள் தன்னை தருவதற்கு தயாராக இருந்தாலும் மனசும் உடம்பும் முதலில் ஒத்துழைக்க மறுத்ததென்னவோ உண்மைதான். இவனது மெல்லிய வருடலில் எழுந்த அந்த ஸ்பரிசம், அது தந்த உணர்வுகள் எல்லாமே அவளை ஒரு கணம் உறைய வைத்தன. கற்பனையில் இதுவரை கண்டதெல்லாம் கண் முன்னால் காட்சியான போது பட்டும் படாமலும் விலகியிருக்கவே மனசு நினைத்தாலும் இவனிடம் தன்னை தந்துவிடவே அவள் விரும்பினாள். என்னாச்சு என்று புரியவில்லை. எல்லாமே புதுமையாக இருந்தன. அதிகாலை விழித்தபோது எண்ணுக்கண்ணால் தெரிந்த வானம், ஜில்லென்று வீசும் காற்று, புல்லினங்களின் கீதம் எல்லாமே அவளுக்கு புதுமையாக இருந்தன. ஏன், அவளது படுக்கையில் பட்டு வெள்ளை சிதறலாய் தெரித்த காலை கதிர்கள் கூட கதைகள் பல சொல்லி அவளுக்கு கிளுகிளுப்பூட்டின. மூடிய கண்களுக்குள் யார் இருந்தார்கள் என்பதுதான் அவளுக்கும் புரியாத புதிராக இருந்தது. மங்கிய நினைவு போல அடிக்கடி அது வந்து வந்து போனது. வெறுக்கிற மனசு அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தாலும் அவனை மறந்துவிடுவதில் இவள் பிடிவாதமாயிருந்தாள். நிலவு செய்யும் முகமும் காண்பார் நினைவிழிக்கும் விழியும் கலகலவென்ற மொழியும் தெய்வ களிதுளங்கு நகையும் இவளுக்கு கவிதைகளில் இருந்த ஈடுபாட்டை அவன் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டான். தெரிந்த தெரியாத கவிகளிடம் எல்லாம் யாசித்து அவன் அள்ளி அள்ளி வீசிய வார்த்தைகள் அவளை நிலைகுலைய வைத்ததென்னவோ உண்மைதான். வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று எல்லாவற்றையுமே அவள் மறந்துவிட்டாள். புதிய இடம், புதிய வாழ்க்கை, புதிய முகம் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகிக் கொண்டாள். இவன் எழுந்து குளிரை நோக்கி செல்லும் சத்தம் காதில் பட்டு தெரித்தது. இனி என்ன? இவனை கைப்பிடித்த நாளிலிருந்து தினம் தினம் நடக்கும் ஒரு சம்பவம் போல இதுவும் தொடரும். இவன் கிளம்பி விடுவான். இரவு மீண்டும் வருவான். மீண்டும் இதே படுக்கை அணைப்பில் தினம் தினம் வித்தியாசமான கதைகள் சொன்னாலும் அவள் அதற்காக ஏங்கியதில்லை. இனி அவளுக்கு இதுதான் வாழ்க்கை, பெரியோர் நிச்சயித்த வாழ்க்கை, இதுதான் சமுதாயம் அவளுக்காக அங்கீகரித்த வாழ்க்கை என்றாகிவிட்டது. இதற்காகவா, இந்த வாழ்க்கைக்காக அவள் இத்தனை துன்ப துயரங்கள் எல்லாம் தாண்டி வந்தால் தெரியவில்லை. ஆனால் மனதிலே அவன் மீது கொண்ட வெறுப்பு தீராத வெறியாக நிலைத்து நின்றது. தான் தோற்று போய்விடவில்லை என்பதை நிரூபிக்க அவளுக்கு இவனுடனான இந்த வாழ்க்கை தேவையாக இருந்தது. அதையே அவள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாள். இவ்வளவு நெருக்கமாய் பழகிவிட்டு சற்றென்று பிரிந்து செல்ல அவனால் எப்படி முடிந்தது? அதைதான் அவளாலும் நம்ப முடியாமல் இருந்தது. அவர்களது காதல் வாழ்க்கையில் அதுதான் அவர்களின் கடைசி சந்திப்பாக இருக்கும் என்று அப்போது அவள் நினைத்ததில்லை. எதிரெதிரே அமர்ந்திருந்தாலும் நீண்ட மௌனத்தின் பின் அவன்தான் வாய் திறந்தான். காலையில நான் ஊருக்கு போறேன் என்றான். எப்போ திரும்பி வருவாய் என்றாள் சாதாரணமாக. அதற்கு அவன் பதில் சொல்லாது மௌனமாக இருந்தான். கலகலப்பாக எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும் அவனது மௌனம் அவளுக்குள் பயத்தை தந்தது. எதையோ அவன் சொல்ல தயங்குவதும் புரிந்தது. சீக்கிரம் வந்துடுவேன் என்றான். சீக்கிரம் என்றால்? தெரியாது என்றான். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடு, காத்திருப்பேன் என்றாள். அவனது தயக்கம் அவளை அச்சமுற வைத்தாலும் அவள் அவனது வார்த்தைகளை நம்பினாள். அப்படியான ஒரு நம்பிக்கையில்தான் அவள் அவனோடு இதுவரை நெருங்கி பழகினாள். வழக்கம் போலவே அவனுக்காக அவளும் காத்திருந்தாள். சொன்ன சொல்லை காப்பவன் போல சொன்னபடியே அவனும் திரும்பி வந்தான். ஆனால் தன்னோடு ஒரு துணையையும் கொண்டு வந்தான். அவளோ அதிர்ந்து போய் நின்றாள். அதற்காக 1000 காரணங்கள் அவன் சொல்ல நினைத்திருக்கலாம். ஆனாலும் அவள் கேட்கிற நிலையில் இருக்கவில்லை. எல்லாமே இடிந்து சரிந்து கண்முன்னால் சிதறிவிட்டது போல, வாழ்க்கையை அஸ்தமித்து விட்டது போல தவித்தாள். கோழைகளுக்கு ஏண்டா காதல் என்பது போன்ற பாவனையோடு ஒரு புழுவை பார்ப்பது போல அவனை பார்த்தாள். அவன் எதுவுமே நடக்காதது போல முடிவாக ஒரு சாரி சொல்லிவிட்டு இதெல்லாம் சகஜம் என்பது போல நகர்ந்தான். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஒரு சாரியோடு எல்லாமே முடிந்து போயிற்றா? அவள் பதட்டத்தோடு நின்றாள். அதன் பிறகு சாரி என்ற சொல்லை கேட்டாலே அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. செய்வதெல்லாம் செய்துவிட்டு எவ்வளவு லகுவாக சொல்லிவிட்டு நழுவிவிடுகிறார்கள். அந்த நிலையில் அவளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. நம்பிக்கை என்ற கோட்டை உடைந்து சரிந்தபோது அவளும் மனமுடைந்து போனாள். அவளோ தன்னால் முடியும் மட்டும் அவனை மறந்துவிட முயற்சி செய்தாள். நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் எனில் நினைவு முகமறக்கலாமோ? வீட்டிலேயே பிரளயம் நடந்தது. அவள் எதிர்பார்க்காத கோணத்தில் இருந்தெல்லாம் தாக்குதல் கொடுத்தார்கள். தப்பான ஒருவனை காதலித்த பாவத்திற்காக எல்லாவற்றையும் இடிந்தாகி போல தாங்கிக் கொண்டாள். மனமுடைந்து போனபோது ஆற்றாமையால் தற்கொலை செய்து விடுவோமா என்று கூட பயந்தாள். காதல் என்ற சொல்லுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. இடையே எது அவனது கண் மறைத்தது என்பதும் இவளுக்கு புரியவில்லை. எல்லாமே சட்டென்று அடங்கி போன உணர்வில் நாட்கள் மாதங்களாய் கழிந்தபோது அவள் மீண்டும் விழித்து கொண்டாள். எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்திருக்கிறேன் என்று தன்னை தானே நொந்து கொண்டாள். அவன் மட்டும் சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில் ஈடுபட
நான் மட்டும் ஏன் ஏங்கி தவிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். அதுவே ஒரு வெறியாக உருவெடுத்தது. எவ்வளவு காலத்திற்கு தான் காத்திருப்பது? தந்தை தயங்கி தயங்கி கேட்டபோது சம்மதம் என்று சட்டென்று ஒத்துக்கொண்டாள். அவர் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்துவிட்டு நகர்ந்தார். வந்தவனுக்கு தனது கடந்த காலத்தை எடுத்து சொன்னாள். அவன் சிரித்துவிட்டு, இதெல்லாம் சகஜம். மனசால கூட விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்படி இருந்தா ஒருத்தரை காட்டுங்க பார்க்கலாம் என்று திருப்பி கேட்டான். இப்படியும் ஒருவனா என்று அவள் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள். இல்லை, நான் சொல்ல வந்தது, தெரியும், உன்னுடைய கடந்த காலம் எனக்கு தேவையில்லை. என்னோட வாழப்போகிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதிலே நீ தெளிவாயிருந்தா அதுவே எனக்கு போதும் என்றான். அவளை அவன் அதிகம் பேச விடவில்லை. புரிந்துணர்வு உள்ளவனாக பெருந்தன்மையோடு அவன் நடந்து கொண்டான். பெரியதொரு சுமையை இறக்கி வைத்தது போல அவள் உணர்ந்தாள். கடந்த காலத்தை பற்றி அவனோ அவளோ அலட்டிக் கொள்ளவில்லை. இதுதான் வாழ்க்கை என்று ஆன பிறகு அதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்வதில் எந்த பலனும் இல்லை. அவனுக்கு கூட அவளை போன்ற காதல் அனுபவம் இருந்திருக்கலாம். அதை வெளி காட்டுவதாலோ அல்லது அதை பற்றி அறிய முயல்வதாலோ எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. கிடைக்காத ஒன்றை நினைத்து ஏங்குவதுதான் மனித இயல்பு என்றாலும் அந்த நினைவுகளை குழி தோண்டி புதைத்து விடவே அவள் விரும்பினாள். எதையெதையோ நினைத்து இருப்பதை இழந்து விடாமல் இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு என்பதை புரிந்து கொண்டாள். இன்றைய அவளது இந்த வாழ்க்கை நிஜம். அதிலே மாற்றாரின் தலையீட்டை தவிர்த்து கொண்டால் எல்லாமே சுகமானதுதான் என்பதை உணர்ந்து கொண்டாள். வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை உணர்ந்து கொண்டதால் யதார்த்தத்தை ஏற்று அவளும் வாழ பழகி கொண்டாள். இதோட இந்த கதை முடியுது. இந்த பெண் தனது கடந்த காலத்தை குடி தோண்டி புதைச்சதால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடிஞ்சுது. கிடைக்காத ஒன்று நினைச்சு ஏங்குறது தான் மனிதனோட இயல்பு என்றாலும் நம்ம கிடைச்சதை வச்சு சந்தோஷமா வாழலாமே. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.